பரந்தூர் விவகாரத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்து அரசே ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு குழு ஒன்று போட்டது. திமுக அரசு கடைசி வரையில் வெளியிடவில்லை. அந்த இடத்த எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அது பக்கத்தை சுற்றி ஏராளமான இடங்களை இவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. மல்டிப்ளை ஆனால் அதுக்காக இப்போ அதுதான் அவங்களுடைய ஆத்திரமே. எல்லாரும் வாங்குறது ஆளுக்கு இடம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு உள்ள ஆத்திரமே என்னடா நம்ம நினச்சிக்கிட்டு இவ்வளோ முதலீடு போட்டோம், இதெல்லாம் போயிடும் போல இருக்குது அப்படின்றது ஒன்று. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளையை காப்பாத்துறதுக்காக தான் அப்ப இந்த வேலை. அப்ப நேற்று ஆதவர்ஜி நான் சொன்னது உண்மைன்னு எடுத்துக்கலாம். ஆதவர்ஜானா நான் ரொம்ப பாராட்டுறேன். தைரியமா அவர் எப்படியெல்லாம் பேசணுமோ அது அப்படியெல்லாம் பேசி முழுக்கவும் தன்னுடைய ஆளுமை கீழே கொண்டு வந்துடுறாரு. திமுகவில் இருக்கிற பல பேர்களுக்கு திமுகவில் அண்ணாவை பற்றியே தெரியாது. அதான் குறையே. அண்ணாவை பற்றி திமுகவை பற்றி ஒழுங்கா தெரிஞ்சிருந்தா நிச்சயமா திமுக இப்படி இருந்திருக்காது, இப்படி வீணா போயிருக்காது. ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. 90ஸ்ல சிறுபான்மையினர்களை தீவிரவாதிகளா சித்தரிச்சிச்சு. எதுவுமே பண்ணல, எங்களை ஓரம் கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கலங்க அழுகிறார். நானே அரசியலுக்கு வராமல் இருந்தால் நான் கூட முஸ்லீம் ஆயிருப்பேன். இந்துவா இருக்கிறது கூட வெக்கப்படுறேன். இப்ப தொகுதி மறுவரையறையில திமுகவும் பாஜக கூட ஒத்து போகும்னு சொல்றீங்க. ஒரு ஏறக்குறைய ஆஃபே போயிட்டாங்களே. இப்ப இந்த கனிமொழி சோமு அவங்க சொன்னாங்க, அது நிரந்தரமான நண்பர்களும் இல்லை, நிரந்தரமான விரோதிகளும் இல்லை. பலகீனங்கள் உங்க சைட்ல இருக்கு. திருச்சி சிவாலாம் நல்லா போராடுறாரு தவிர இந்த கட்சியினுடைய பலகீனம் டெல்லிக்கு தெரியும். அவன் மிரட்டுவான், மிரட்டினதான் அவனோட சேர்ந்துருவாங்க. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் ஐயா. சட்டமன்றம் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பரந்தூர் விமான நிலையத்துல தாவேக அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது வேண்டாம், இப்ப நம்ம கைவிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை திமுக அரசு கடுமையா விமர்சனம் பண்ணுது. ஏன் அப்படின்னா அது நம்ம தமிழகத்துக்கு தேவையான ஒண்ணு. ஏன்னா சென்னையில ஒரு ஏர்போர்ட் தான் இருக்கு. இன்னொரு ஏர்போர்ட் வர்றது தொழில நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்கு உதவும் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்றாங்க. இப்ப தாவேக அரசு முறையான திட்டமிடலோட தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கைவிட்டிருக்கா, இல்லைன்னா இதுக்கு பின்னாடி வெறும் அரசியல் காரணங்கள் தான் இருக்கு? இல்ல அவர் பரந்தூர்ல போயிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாரு, நான் விவசாயிகளுக்காக நிப்பேன் அப்படின்னு வாக்குறுதிக்காக மட்டும் நிப்பாட்டி இருக்காரா? பரந்தூர் விவகாரத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்து அரசே ஒரு ஆய்வு பண்றதுக்கு ஒரு குழு ஒன்று போட்டது. மச்சேந்திரநாதன் ஒருத்தர் ஐஏஎஸ்க்கு போட்டார். அவரு பல விஷயங்களை ஆய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு அந்த முடிவு கொடுத்துருக்காரு. ஆனால் அதை இன்று வரையில் திமுக அரசு கடைசி வரையில் வெளியிடவில்லை. ஏன் வெளியிடலை? அப்போ ஆய்வுக்கு கொடுத்தீங்க, அந்த இடத்துல போடுறதை பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்க. அதை அந்த ஆய்வை வெளியிட்டு அது என்ன உண்மை இருக்கோ அதை பார்க்கணும்ல. அந்த இடத்த எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அது பக்கத்தை சுற்றி ஏராளமான இடங்களை இவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. இப்போ அது ஏரோட்ராம் வந்தோன்னா இந்த இடங்களுடைய விலையெல்லாம் மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆனால் அதுக்காக இப்போ அதுதான் அவங்களுடைய ஆத்திரமே. எல்லாரும் வாங்குறது ஆளுக்கு இடம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு உள்ள ஆத்திரமே என்னடா நம்ம நினச்சிக்கிட்டு இவ்வளோ முதலீடு போட்டோம், இதெல்லாம் போயிடும் போல இருக்குது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது பொதுவாக வெளிநாடுகள், முன்னேற்றம் அடைந்த வெளிநாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பரவலாக எல்லா இடத்துலையும் தான் டெவலப்மெண்ட் பண்ணணும். எல்லாம் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையிலே எல்லாம் கன்ஜஸ்டடாக இருக்குது. எல்லா கல்லூரி, யூனிவர்சிட்டி, ஹாஸ்பிட்டல்ஸு எல்லா நிறுவனம் இருக்கும். மக்கள் பூரா இங்கே சேர்றாங்க. நீங்கள் ஸ்கேட்டர்டாக போட்டிங்கன்னா இது அங்கங்கே இருக்கிற இடங்கள் டெவலப் ஆகும். இப்போ நான் கேள்விப்பட்டேன், லண்டனில் 10 அந்த இது இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கிற அந்த இது மாற்றி மான்செஸ்டருக்கு மாற்றிட்டாராம். ஏன் மாற்றிட்டார் அப்படின்னு சொன்னால் மான்செஸ்டர் இடம் டெவலப் ஆகணும், அதே மாதிரி ஒவ்வொரு இடமும் டெவலப் ஆகணும். அப்படி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு பிரைம் மினிஸ்டருடைய இதே மாற்றுறாங்க. மாதிரி இப்போ நீங்கள் இங்கே ஏற்கனவே உளுந்தூர்பேட்டையில் ஒரு இது இருக்குது, ஏரோட்ராம் ஒன்று 56, 57 பண்டித நேரு இறங்கிறதுக்காக ஒன்று ரெடி பண்ணாங்க. அதில் நேரு இறங்கி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வந்தார். நாங்கள்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ். அதனால அந்த இடத்த கூட நேற்று அந்த அம்மா கீர்த்தனா சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டெவலப் பண்ணால் அங்கே பக்கத்தில் சேலம் மாவட்டம் கிட்டக்க தென்னார்காடுக்குள்ள அது வருது. அடுத்து திருச்சி அரியலூர் மாவட்டம்,
அது இது எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் வந்து அந்த இடம் டெவலப் ஆகும். அதை விட்டு நீங்கள் இங்கே வந்து டெவலப் பண்ணால் இது வந்து இதில் மழை பெய்தால் பூராவும் விளைநிலங்கள் அருமையான விளைநிலங்கள்ன்றாங்க. அதுவும் தவிர 5700 ஏக்கர் அதுக்கு எடுத்திருக்காங்க. தேவையில்லாதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் அது ஒரு வயபிள் இல்லைன்றது முதல்லயே இவங்களுக்கு தெரியுது. இன்னும் பசுமை இதுலேருந்து இவங்க இதுவே பர்மிஷனை வாங்கலை. அங்கே போட்டு அதை வருதுன்னு ஒன்றா சுற்றி எல்லாத்தையும் பிடிச்சி வாங்கிட்டு அதுக்கு பிறகு அதில் வந்து கொண்டாந்துடலான்னு சொல்லிட்டு விவசாயிகளை அழிக்கிற முறை வந்து தவறானது. அதனால் அதில் வந்து விஜய்க்காகவோ அல்லது திமுகவோ நான் சராசரி மனிதனாக சொன்னால், இன்னும் சொல்லப்போனால் சராசரி மனிதனை விட சிபிஎம் வந்து திமுகவோடயே இருந்தது. அவங்களே பல முறை கேட்டிருக்காங்க அந்த மச்சேந்திரநாதனுடைய அறிக்கை என்னாச்சுன்னு கேட்டால் அதுக்கே பதில் சொல்லலை. இப்படி உண்மைகளை மறைத்து விட்டு அதுக்கு பிறகு அங்கே டெவலப் பண்ணி மக்கள் எப்படியாச்சும் போகட்டும், விவசாயம் எப்படி அழியட்டும், நாடு எப்படி வேணாலும் அழியட்டும், நான் சம்பாதிக்கணும்னு நினைப்பு அதனால் வந்தது தானே. அது தவிர அங்கே தேவையில்லை. அதை விட்டு உளுந்தூர்பேட்டை போடுங்க. தமிழ்நாட்டில் பரவலாக பல இடங்களை போடுங்களா, அது பாட்டுக்கு வருது. அங்கங்கே இருக்கிறோம், அங்கங்கே இண்டஸ்ட்ரியும் அங்கே போவோம். ஒரு ஏரோட்ராம் அங்கே போயிட்டால் பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் டெவலப் ஆகும். அதை பற்றிய சிந்தனையே இவங்களுக்கு யாருக்கும் பண்ணுறதில்ல. நமக்கு என்ன லாபம் வரும், எதில் எப்படி கொள்ளையடிக்கலாம். இப்போ சமீப காலமாக நான் பார்க்குறதெல்லாம் பார்த்து இந்த நாட்டை வந்து எப்படியாச்சும் மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கிட்டு நாட்டை எப்படி கொள்ளையடிக்கிறது, கபலீகரம் பண்ணுறது, இதை பற்றிய திட்டங்கள் தான் திட்டுறாங்களே தவிர ஒழுங்காக நம்ம வந்து மக்களுக்காக தொண்டு செய்ய வந்தவங்க அந்த வேலை மாத்திரம் பார்க்கணும் அப்படின்றது இல்லாமல் இவங்களுடைய சுயநலத்தில் வந்தது தான் இது. அவ்வளோ விவகாரம். ஓகே, மக்களுக்காக உங்க தொண்டு செஞ்சிருந்தா நேரம் வீட்டுக்கு போயிருக்க மாட்டாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆமா, G2 மாப்பிள்ளைய காப்பாத்துறதுக்காக தான் அப்ப இந்த வேலை. அப்ப நேத்து ஆதவ அர்ஜுனா சொன்னது வந்து உண்மைன்னு எடுத்துக்கலாம். ஆதவ அர்ஜுனா நான் ரொம்ப பாராட்டுறேன். தைரியமா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறாரு. உண்மையிலேயே அவர் எப்படியெல்லாம் பேசணுமோ அதை அப்படியெல்லாம் பேசி சபையை முழுக்கவும் தன்னுடைய ஆளுமை கீழே கொண்டு வந்துடுறாரு. சொன்னது அவர் உடனே தங்க தன்னரசு வந்து லாட்ரி ஓனர் பண்றாங்க. அவங்க அதை பத்தியே பிரச்சனையே வரலையே, நீங்களா கற்பனை பண்ணிட்டு ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. இது நடந்த விஷயத்த ஆதவர்ஜனா சொல்றாரு, நீங்க இல்லாத ஒண்ணு வந்து இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. இதெல்லாம் தவறானது, முன்மாதிரிகள் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா திமுகவில் இருக்கிற பல பேர்களுக்கு திமுகவில் அண்ணாவை பத்தியே தெரியாது. அதான் குறையே. அண்ணாவை பத்தி திமுகவை பத்தி ஒழுங்கா தெரிஞ்சிருந்தா நிச்சயமா திமுக இப்படி இருந்திருக்காது, இப்படி வீணா போயிருக்காது. காரணம் அண்ணா அமைத்து தந்த அந்த கொள்கைகள் திட்டங்கள் அந்த அடிப்படையில சிந்திச்சு நாட்டுக்கு தொண்டு செய்வதற்காக தான் நம்ம வந்திருக்கிறோன்ற எண்ணத்தோட பண்ணி இருந்தாங்கன்னா கிடையாது. இது கருணாநிதி வந்த ஒருபாடு எல்லாத்தையும் பணம் பண்றதுக்கு எப்படி வழி, எதுல பண்ணலாம், எப்படி எல்லாம் பண்ணலாம், எப்படி மக்கள் அழிந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு முதல்ல சாராய கடைகளை கொண்டாந்து திறந்து விட்டது கருணாநிதி. ஏன் திறக்கிற, அண்ணாவே கடுமையாக அதை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் நான் மதுவிலக்கை ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை தெரியும்னாரு. அவர் செத்தாருக்கு சாராய கடைகளை கொண்டாந்து கட்சி தொண்டனால சாராயம் குடிக்க வச்சு அவனை மயக்கத்தில் விட்டாங்க. இதுதான் நிலைமை. இப்போ இது திமுகன்னு நான் என்னுடைய கணக்கு, நான் 52லேருந்து திமுகவில் இருக்கேன், அண்ணா கூடயே இருந்தவன். இப்போ இருக்கிறது திமுகவே இல்லை, சுத்தமாக திமுக இல்லை. இது வந்து திமுகன்ற அந்த பெயர் பலகை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர நீங்கள் வேணா இது வந்து கருணாநிதி கட்சின்னு வேணா தனியாக ஆரம்பிச்சுவாங்க. இங்கே இப்போ இருக்கிறவர்களுக்கு கூட அறிவுஜீவிகளாக இருக்கிறவங்களுக்கு கூட கருணாநிதி வந்த பிற்பாடு தான் எங்களுக்கு தெரியும், அதனால கருணாநிதி தான் எல்லாம் நினைக்கிறான். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் லட்சக்கணக்கானவர்கள் இந்த இயக்கத்துக்காக தியாகம் பண்ணியிருக்கான், ரத்தம் சிந்திருக்கான், வியர்வை சிந்திருக்கான், சுகத்தை இழந்திருக்கிறான். அவங்கெல்லாம் இந்த 10 100 பேர் 500 பேர் கொள்ளடிக்கிறதுக்காக பண்ணாங்க. நாடு பூராவும் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக பண்ணாங்க. இன்னும் பார்த்தா தமிழ்நாட்டில் இத்தனை வருஷத்துக்கு பிறகு இன்னும் சேரிகள் அப்படியே தான் இருக்குது. அவங்க அப்படியே இருந்தால் எந்த காலத்தில் அவங்கள உருப்பட வைக்கிறது. அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் நான் பல முறை சொல்கிறேன், அவங்களுக்கு 2 சென்ட் 3 சென்ட் இடம் கொடுத்தா அவங்க படுக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அவன் எப்படி வாழ்வாதாரத்துக்கு 2 ஆடு வச்சுக்கணும் அல்ல 2 மாடு வச்சுக்கணுன்னா கூட இடம் இல்லாமல் தவிக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் அடிப்படை மக்களுடைய வசதிகளை கணக்கில் வச்சு எந்த அரசாங்கம் திட்டம் திட்டோ அந்த அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம். நீங்கள் மேலே இருக்கிறவனை பார்த்து நீங்கள் திட்டம் திட்டினா நீங்கள் வந்து அடித்தளத்தில் இருக்கிற மக்கள் பூராவும் நீங்கள் அழிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அதை பற்றி சிந்திக்கணும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன்னார் அண்ணா. நீ ஏழையினை சிரிக்க வச்ச, எப்படி சாராயத்தை கொடுத்து சிரிக்க வச்சிங்களே தவிர அவன் உண்மையிலே சிரிக்க முடியல, தவிக்கிறான். கல்விக்கூடங்கள்லாம் அண்ணா காலத்திலலாம் கல்விக்கூடங்கள் பூரா இனாமாக தான் இருந்தது. இப்போ எல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பதற்கு வழிவகுத்து விட்டீர்கள். இல்லை, நாடே குட்டிச்சவராக்கிட்டாங்க. இந்த அண்ணாவுக்கு பிறகு நாடு குட்டிச்சவராக்கப்பட்டு, இடைக்காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் கொஞ்சம் ஒரு
தப்பிக்க வச்ச பார்த்தாரு. அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க. அது திரும்பவும் பழைய பழைய குருடி கதவு தரடின்னு ஆயிடுச்சு இது கதை. இதுதான் உண்மை. ஐயா, இப்போ திமுக அரசு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தவறான தகவலை வந்து சட்டமன்றத்துல வச்சிருக்கான்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா திமுக அரசு என்ன சொல்றாங்க, நாங்க 90% வந்து நிலம் கையகப்படுத்திட்டோம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5000க்கு மேல நாங்க ஏக்கர் கையகப்படுத்திட்டோம். ஆனா தாவேக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா இவங்க 5000 ஏக்கர்லாம் கையகப்படுத்தல, வெறும் 1802 ஏக்கர் மட்டும் தான் கையகப்படுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 45% தான் கையகப்படுத்திருக்காங்க. சோ இதை வந்து எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஏன் வந்து தொடர்ந்து இந்த விஷயத்துல ஒரு பொய்யான தகவலை வந்து திமுக அரசு கட்டமைச்சுக்கிட்டே இருக்குது? இதான் நான் முதல்லயே சொன்னேனே, பொய்யான அந்த இப்போ கூட நான் சொல்கிறேன், இவங்க ஒத்துக்கிற மாதிரி அந்த 5000 ஏக்கரை சுற்றி ஒரு 5000 ஏக்கர் திரும்பவும் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணி அப்படின்னு சொல்லுவேன். அதை வந்து இந்த 5000 ஏக்கர்காரங்களுக்கு அதை கொடுக்க போகிறேன்னு சொல்லட்டும். இவங்க எல்லாம் ஐயோ ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. சரிதான், அதை சுற்றி வாங்கிட்டாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், 5000 ஏக்கர் தான் விமான நிலையத்துக்கு, அந்த 5000 அப்படியே இருக்கட்டும். அந்த விமான நிலையத்துக்கு கொடுத்தவங்களுக்கு லனமாக கொடுக்கறதுக்கு பக்கத்தில் சுற்றி அந்த ஏரியாவை சுற்றி ஒரு 5000 ஏக்கர் வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா இவங்க பூரா அந்த பிராமி டிரான்சாக்ஷன் பண்ணவங்க பூரா தலையில் கை வச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. இதான் ஒன்று. பல அப்போ பினாமிகள் ஆச்சா சிக்குவாங்க. அந்த 48% கூட யாருன்னா உண்மையான விவசாயிகள் அல்ல. அவங்க வந்து ஆப்சன்டி லேண்ட்லார்டிசம், அதாவது அங்கே அந்த ஊருக்காரன் வெளியில் எங்கே அமெரிக்கா ஜப்பான் இந்த வெளிநாடுகளில் இருப்பான், அவனுடைய சொத்து அங்கே இருக்கான், அவங்களத தான் இவங்க வாங்கியிருக்கா, பெரும்பகுதி வாங்கியிருக்காங்களே தவிர ஒரிஜினலாக நிலத்தை வச்சுக்கிட்டு இருந்தவன்கிட்ட இன்னும் இவங்களால ஒரு சென்ட் இடம் கூட எடுக்க முடியல அப்படின்றது அது கிடைக்குது. அதனால அந்த திட்டம் அபத்தமானது, ஆபத்தானது. அது சென்னையை சுற்றி சென்னையை மாத்திரம் வளர்த்துக்கிட்டு போனால் நாடு வீணாக போயிடும். ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டருக்கு இருந்தால் உளுந்தூர்பேட்டை வையே பக்கத்தில் அந்த ஊர் டெவலப் ஆகும். அதே மாதிரி ஒரு 150 கிலோமீட்டருக்கு ஒருத்தர ஒரு ஏரோட்ரம் வைங்க, ஈஸியா எல்லாம் நாடே பிரமாதமா போயிடுமே. இப்ப 5700 ஏக்கர் கையகப்படுத்துறாங்கன்னா இந்தியாலேயே அதுதான் மிகப்பெரிய ஏர்போர்ட்டா வரும். 5700 ஏக்கர் இவங்க தாவேக்க இன்னொரு இடத்துல போய் தேடணும். ஏன்னா இதுக்கே 4 வருஷம் ஆயிருச்சுல. ஒரு ஏரோட்ராமுக்கு எத்தனை ஏக்கர் வேணும்னு கணக்கு சொல்லுங்க. சும்மா 5700, இப்ப சென்னை விமான நிலையமே 1700 ஏக்கர் என்னமோ தான் சொல்றாங்க. அப்புறம் நீ எதுக்கு அதை விட பெருசா அங்க போய் பரந்தூர்ல பண்ற? அதெல்லாம் வந்து இதுக்கு பின்னால ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அதை நிறைவேற்றுவதற்காக இது பரந்தூர் விமான நிலையம்னு சொல்லப்படுதே தவிர பரந்தூர் விமான நிலையம் ஒரிஜினல் திங்கிங் அல்ல. பரந்தூர் வந்து தேவையில்லாதது, ஆபத்தானது, சென்னைக்கு ஆபத்தானது, எல்லா விவசாயத்துக்கு ஆபத்தானது. நூற்றுக்கணக்கான ஏரி குளங்கள் வீணாக்கப்படுது. நல்ல 3 போகம் விளையக்கூடிய, மழையே இல்லாட்டியும் கூட 3 போகம் விளையும் அப்படிப்பட்ட நிலங்கள் எல்லாம் நீ எடுக்க வந்து ரொம்ப எவ்வளோ முட்டாள்தனமானது. அதனால இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வேலை பார்க்கறது தான் நல்லது. ஓகே. இப்ப நம்ம அங்க வந்து சொல்றோம்ல விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, நீர்நிலைகள் பாதிக்கப்படும்னு. இப்ப நீங்க இன்னொரு ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னு நீங்க ஒரு இடம் தேடினாலுமே அங்கேயுமே நீர்நிலைகள் இருக்கும், விவசாய நிலங்கள் இருக்கும், மக்கள் இருப்பாங்க. அப்ப அவங்க பாதிக்கப்படுவாங்க, அவங்க போராட்டத்தை எடுப்பாங்கல்ல. இதுதான் சொல்றது. சென்னையை சுற்றி இருக்கிற இடத்தினுடைய வேல்யூ வேற. ஓகே. சென்னையை சுற்றி அதுவும் பெங்களூர் ஹைவேல கிட்டத்தட்ட அது வருது. அந்தான காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இது வந்து ஆல்மோஸ்ட் சென்னை மாதிரி தான் அர்த்தம். நீ அதை விட்டுட்டு அங்கே எடுத்தன்னா அங்கே இருக்கிறவனுக்கு வந்து அந்த ஏக்கர் 1 லட்சம் ரூபா அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு 2 லட்சம் கொடுத்து கூட அந்த ஏக்கரை வாங்கலாம். அவன் கொடுத்துட்டா வேற தொழிலுக்கு போவான். இல்லை அப்படி டெவலப் பண்ணுற போது அடுத்தாப்புல இருக்கிற ஒரு ஏரோட்ராமுக்கு 3000 ஏக்கர் வேணும்னு வச்சுக்கோங்க, 6000 ஏக்கர் எடுத்து 3000 ஏக்கர் ஏரோட்ராமுக்கு டெவலப் பண்ணிட்டு மீதி 3000 அந்த 6000 ஏக்கருக்கும் உள்ள உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தா அவன் அங்கேயே அவனுடைய தொழில் பண்ணிட்டு வளத்தோடு வாழ்வான். அதான் உண்மை. ஓகே. அப்போ 1997 ஆக்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்லுது. இப்ப நீங்க வந்து அரசு வந்து இண்டஸ்ட்ரியலுக்காக நிலத்தை கையகப்படுத்துறீங்கன்னா அதை வந்து திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. இப்ப தாவேக அரசு என்ன பண்ண போகுது, எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுப்பாங்க? நான் சொல்றேன், அங்க இது விவசாய நிலங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆரம்பி ஒரு மாதமா நடக்கும், விவசாயம் நடக்கும், நாடும் உருப்படும். இருக்கிற கடத்த விவசாய நிலங்கள் தானே. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எப்படி டெவலப் பண்ணால் மக்களுக்கு அது பயன்படும்னு பார்க்குறேங்க. அவங்களுக்கே திருப்பி இது வேணும்னு கேட்டாங்கன்னா அவன் வேணும்னு யார் கொடுத்தானோ அவன் ஒரிஜினலாக அனுபவிக்கிறவன் இருந்தால் திருப்பி கொடுத்து கூட அந்த ஊரில் பணத்தை கொடுத்தான்னா கொடுத்துடலாம். அது இயற்கையாக முடியாத வேலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எடுத்த இடத்துல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஒன்று புதுசாக கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி பெரிய யூனிவர்சிட்டி ஒன்று ஆரம்பி, பிரமாதமாக இருக்குமே, விவசாயம் எல்லாருக்கும் வேலை கொடுக்க, எல்லாரும் படிப்பாங்க, வெளியில் போவாங்க. அது மாதிரி ஒரு எஜுகேஷன் பேஸ்டாக பண்ணிட்டு போய தப்பு இல்லையே. இல்ல, இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஏன்னா இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காகவே கிட்டத்தட்ட 4 வருஷம் போராடி இருக்காங்க. இன்னும் முடியல. மறுபடியும் எத்தனை வருஷம் நான் சொல்றது இந்த இவங்க வந்து
பர்மிஷன் சுத்தமாக வாங்கலை, மச்சேந்திரநாதன் கமிஷனுடைய ரிப்போர்ட் என்னன்னு தெரியல, பசுமை இதுலேருந்து வந்து பர்மிஷன் வாங்கலை, அதுக்காக நீ தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக நாங்கள் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கல்யாணமே பண்ணுறாங்க, பொண்ணு சரியா இல்லை, பல புருஷன் சரியா இல்லை, டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அதையே பண்ணுற போது இது என்ன பெரிய விஷயம்? ஒன்றும் கிடையாது. அதனால இதை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம். இன்னைக்கு வாழ்க்கையோட கம்பேர் பண்ணிட்டீங்க. ஆமாம், வாழ்க்கைக்காக தான் உலகமே. ஓகே. அப்புறம் என்ன? நேற்று சட்டமன்றத்துல நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுல ஒண்ணு நம்ம ஆல்ரெடி பேசின ஒரு விஷயம் G2 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விவாதமா போணுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாவேக்காவுடைய எம்எல்ஏ எந்திரிச்சு கண் கலங்க அழுகிறாரு. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 90ஸ்ல முஸ்லிம்களை வந்து சிறுபான்மையினர்களை வந்து தீவிரவாதிகளா வந்து சித்தரிச்சுச்சு. திமுக அரசு இது வரைக்கும் முஸ்லிம்களுக்கு சிறுபான்மையினர்களுக்கு என்ன பண்ணுச்சு? எதுவுமே பண்ணல, எங்களை வந்து ஓரம் கட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கலங்க அழுகிறார். இது வந்து அப்ப அந்த மாதிரியான ஒரு கொடூர மனநிலையில திமுக இருந்துச்சா அப்படின்றது என்னுடைய கேள்வி. இப்ப நான் என்ன சொல்றேன், நானே அரசியலுக்கு வராமல் இருந்தால் நான் கூட முஸ்லீம் ஆயிருப்பேன். இந்துவா இருக்கிறது கூட வெக்கப்படுறேன். ஏன்னா இதுல வந்து தான் ஜாதி, அது சனாதானம், அது இது கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்னு கடவுள் பேரில் சொல்லி ஏமாத்துறது எல்லாமே இருக்கு. இந்து மதத்தோட உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் உயர்ந்த மதங்கள் தான் தத்துவப்படி. அதனால இதை வந்து இந்து மதம்னு சொல்லி பார்ப்பனர்கள் வந்து எல்லாரையும் நம்மளை எல்லாம் சேர்த்து இந்து ஆக்கி இந்த மதம்னு சொல்லி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி, ஆனால் இவங்களுக்குள்ள பலன்களை பூரா அந்த பார்ப்பனர்கள் அந்த 3% இருக்கிற பார்ப்பனர்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதை தான் பெரியார் அண்ணாலாம் வெளியில் கொண்டாந்து விட்டது. அதனுடைய விளைவாக தான் இப்போ நீங்களும் நானும் இந்த நிலையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா எல்லாம் ஆடு மாடு பண்ணி மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்திருப்போம். இப்போ எல்லா பெரியாரை திட்டுறவனா இருந்தாலும் சரி, அண்ணாவை திட்டுறவனா இருந்தாலும் சரி, யாரா திராவிட இயக்கத்தை சொல்றவனா இருந்தாலும் அண்ணாவோட திராவிட இயக்கம் முடியுது. அதுக்கு முன்னாடி இருந்த திராவிட இயக்கம் புனிதமானது. அது இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு எல்லா கட்சியில இருக்கிறவனும் யாரும் மனுஷனாவே இருந்திருக்க முடியாது. எல்லாம் வந்து அடிமைகளா, ஆடு மாடு மேய்க்கிறவனா, பண்ணி மேய்க்கிறவனா தான் இருந்திருப்பாங்க. அதை முதல்ல உணரணும். யார் நீ எந்த கட்சியில் வேணாலும் இரு, எந்த கட்சியில இருந்தாலும் நீ வந்து அவங்களுடைய தாக்கம் இல்லாமல் இருந்திருந்தால் நீ மனிதாக மாறி இருக்க முடியாது. உன்னை மனித உருவத்தில் இருக்கிற மிருகமாக தான் பயன்படுத்தி இருந்தாங்க. அதை மாற்றியவர் தந்தை பெரியார், அண்ணா. அதை வந்து திசை திருப்பி விட்ட ஒரு கருணாநிதி தான். அது வந்து அதில் எங்களுக்கெல்லாம் கடுமையாக என்ன எவ்வளவோ விஷயங்கள்ல சும்மா மக்களுக்கு அதை செய்கிறேன் இது செய்கிறேன்னு காட்டிட்டு உண்மையான விஷயங்கள்ல பறிபோனத்துக்கெல்லாம் கச்சத்தீவு போனதுக்கு யார் காரணம்? அன்னைக்கு தெளிவாக ஒரு அரசாங்கம் இருந்திருந்தால் போவாது. நீங்கள் பெங்காலில் பிசி ராய்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அங்கே ஒரு பெர்பாரின்ற இடத்த பங்களாதேஷத்துக்கு நேரு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ண போது அவர் நேரு பிரைம் மினிஸ்டர், இவர் சீஃப் மினிஸ்டர். இவர் சொல்கிறார், மிஸ்டர் நேரு மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்னார். கொடுக்க முடியாதுன்னாரு. அது போராட்டம் வந்து கோர்ட்டில் போட்டு அந்த இடத்த கொடுக்காம பண்ணிட்டாங்க. மாதிரி தடுத்திருக்க முடியும். தடுக்காததுக்கு என்ன காரணம்னா பலகீனம். வேகமாக டெல்லியோட எதிர்த்தால் நீங்கள் தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் டெல்லியை கண்டு பயப்படுறாங்க. யாராக இருந்தாலும், யார் இன்னைக்கு நாளைக்கு யார் மினிஸ்டராக வந்தாலும் சரி போனாலும் சரி, தப்பு பண்ணீங்கன்னா நீ நிச்சயம் பயந்து தான் ஆகணும். அதுதான் அண்ணா 56லயே சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து இந்த திமுகவினுடைய தேவை இந்த நாட்டுக்கு இன்னொரு 50 ஆண்டு காலத்துக்கு தேவைப்படுது. ஆனால் நீங்கள் எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கணும். தப்பு பண்ணீங்களா நீங்கள் தான் சிக்கலில் மாட்டிக்குவீங்க. தீதும் நன்றும் பிறதரவாரா என்ற புறநானூற்று வரிகளை சொல்லி நீங்கள் இதை பண்ணாமல் ஒழுங்காக இருந்தால் நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் பண்ணலான்னா, அண்ணா இருந்த வரைக்குமோ அது அப்போல்லாம் இருந்த பார்லிமெண்ட் மெம்பர்களை பார்த்து டெல்லி அதிர்ந்தது. ஒரு காலத்தில் 57ல் 2 பேர் தான் இங்கேருந்து பார்லிமெண்ட் மெம்பராக திமுக சார்பில் போனாங்க. ஒருத்தர் சொல்லின் செல்வர் சம்பத்து, இன்னொரு திருவண்ணாமலை தர்மலிங்கம் 2 பேர் போனாங்க. ஆனால் டெல்லி வந்து அன்னைக்கு வந்து டெல்லியில் ஜாம்பவான்களாக இருந்தாங்க. பெரிய பெரிய ஆட்கள். பண்டித நேரு இருந்தார், அசோக் மேத்தா இருந்தார், கிருபலானி இருந்தார், என்ஜி ரங்கா இருந்தார். இப்படி சொல்லிக்கிட்டே பூபேஷ் குப்தா, இப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இருந்தும் நம்ம 2 பேரை கண்டு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை கண்டு டெல்லி அதிர்ந்துகிட்டு தான் இருந்தது. இப்போ 40 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமாக கேரே பண்ண மாட்டாங்கன்னா அவன் பாட்டுக்கு இவங்களை விட்டு வேலை பார்த்துக்கிட்டே போறாங்களே. எதனால? பலகீனங்கள் உங்கள் சைடில் இருக்குது. திருச்சி சிவாலாம் நல்லா போராடுறாரு தவிர, ஆனால் போராடுகிற போது அவரால் தான் போராட தான் முடியும். அதுக்கு பிறகு அதுக்கு மேலே வந்து இந்த கட்சியினுடைய பலகீனம் டெல்லிக்கு தெரியும். அவன் மிரட்டினா தான் அவனோட சேர்ந்துருவாங்க. இப்போ அதில் வந்து டெல்லியோட சமாதானமாக போகிற சூழ்நிலை திமுகவுக்கு உருவாகி இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த தவறு செய்தால் இதெல்லாம் வந்து ஆகணும். ஒன்றும் பொது வாழ்க்கைக்கு வர்றவர்கள் பொது வாழ்க்கையை தூய்மையாக நடத்தி நல்ல பேரோட வாழணும். அதுதான் நல்லது. பொது வாழ்வில் கக்கனை மாதிரி, காமராஜர் மாதிரி, அண்ணா மாதிரி
இப்போ ஓமாந்தூரார் மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணும் தவிர பொதுவில் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் கொள்ளடிக்கலாம், அந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சா கொள்ளடிக்கலாம், இதில் போனால் இப்படி கமிஷன் வாங்கலாம், இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா இது அரசாங்கம் அல்ல, அது ஒரு அரசாங்கம் என்ற பெயரில் இருக்கிற ஒரு பெரிய கொள்ளை கூட்டம், அவ்வளோதான். ஓகே, அப்ப தொகுதி மறுவரையறையில வந்து திமுகவும் பாஜக கூட ஒத்து போகும்னு சொல்றீங்களா? ஒரு ஏறக்குறைய ஆஃபே போயிட்டாங்களே. இப்போ இந்த கனிமொழி சோமு அவங்க சொன்னாங்க, அது வந்து நிரந்தரமான நண்பர்களும் இல்லை, நிரந்தரமான விரோதிகளும் இல்லைன்னு அந்த கனிமொழி அம்மா என்விஎன் சோமுடைய டாட்டர் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களும் வந்து இந்த கனிமொழியும் அப்படி லேசா எல்லாம் பின்வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. மெதுவாக ஸ்லோவா அந்த ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்குது, வேகம் இல்லை. ஓகே, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலையுமே வந்து கொண்டு வர போறதுல பாஜக முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்கு. பாஜக அதாவது தமிழர்கள், தமிழ் இளைஞர்கள் விழிப்போடு இல்லாவிட்டால் இந்த கட்சிகளை மாத்திரம் நம்பிக்கிட்டு இருந்தா தமிழ்நாடு தலைகுனிவுக்கு ஏற்படும். தமிழ்நாடு வந்து ஒரு அடிமை. ஏற்கனவே பெரியார் சொன்னார், இந்தியா விடுதலை பெற்ற போதே என்ன சொன்னாருன்னா, நமக்கு இது விடுதலை நாள் அல்ல, சுதந்திர நாள் அல்ல, இது ஒரு துக்க நாள். காரணம், இங்கிலீஷ்காரங்கிட்ட இருந்து வடகத்து கைக்கு போகுது. அவனாச்சும் இருந்தா பொதுவாக பார்ப்பான் எல்லாரையும். இவன் வந்து அவன் சுயநலத்துக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு நம்ம மொட்டை அடிச்சிடுவானுங்க. அதனால இது நம்ம வந்து அடிமை நாள் தான், இது துக்க நாள் தான் அறிவிச்சவர் தந்தை பெரியார். தெரியுதா? சுதந்திர நாளை துக்க நாள் என்று அறிவித்தோர் தந்தை பெரியார். அதனால அது உண்மை. இன்னைக்கு என்றளவும் அந்த இது டெல்லி என்ன நினைக்குது, எப்படியெல்லாம் தமிழர்களை வஞ்சிக்கணும்னு அப்பப்போ ஒரு திட்டங்கள் தீட்டிக்கிட்டே தான் வர்றாங்க. தொடர்ந்து வருது, அதுலேருந்து தாக்கு பிடிச்சிக்கிட்டே வர்றோம். திமுக அண்ணா இருந்த வரைக்கும் அது கடுமையாக பண்ணாங்க. இப்போ இவங்களால பண்ண முடியல. காரணம், இவங்க பண்ணுற ஊழல் லஞ்சத்தினால கடுமையாக எதிர்க்க முடியல. ஓரளவுக்கு தான் எதிர்க்கிற மாதிரி பாவலா காட்ட முடியுது, அதுக்கு மேலே பண்ண முடியல. அதனால் தமிழ் இளைஞர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும். தமிழ் இளைஞர்கள் வெளியில் வந்து காப்பாற்றணும். இந்த கட்சிகளெல்லாம் நம்பினா அவங்க பூரா தமிழ்நாடே பலியாயிடும். ஓகே, கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.